ஐபிஎல்லில் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் பெங்களூரு அணி கோப்பை வென்றதால் வெற்றி கொண்டாட்டங்கள் மற்றும் பேருந்து பேரணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி மாலை 5 மணியளவில் கர்நாடகா சட்டப்பேரவை அலுவலகம் அமைந்துள்ள விதான் சவுதானில் இருந்து முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் ஆகியோர் தலைமையில் சின்னசாமி திடல் வரை அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கூட்டமாக குவிய தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதனால் மக்கள் சிதறி ஓடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்டோரில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இது பற்றி பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பெங்களூருவில் நடைபெற்ற சம்பவம் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.